காயத்ரிக்கா சொல்லியோ கீ ஹோல் நெக் வந்து எப்படிக்கா ஈஸியா டிரா பண்ணலாம்னு சொல்லுங்கக்கா. அது ஈஸியாக எப்படி வரைன்றதை பார்த்துடலாமா? பாத்திரலாமே. இந்த நெக்கை தான் நம்ம ட்ரா பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வருது இல்லையா, இந்த போட் நெக் முடியுது இல்லையா, இது வந்துட்டு க்ளோஸ் நெக் மெஷர்மெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ட்ராப் ஷேப்ஸ் முடியுது இல்லையா, இது வந்து டீப் மெஷர்மெண்ட் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அந்த 2 மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம மார்க் பண்ணோம். நெக்கோட வேல்யூ ஒரு 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் டீப் நெக்கோட வேல்யூ அது நம்ம கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்து தான். ஸோ நம்மளோட கிளைண்ட் வந்து 8 இன்ச்சஸ் வரைக்கும் டீப் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8, 9 வாட் எவர் அவங்க கிளைண்ட் என்ன கேட்குறாங்களோ அந்த வேல்யூஸ் மார்க் பண்ணிக்கணும். இந்த 2 வேல்யூ மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அழகாக ஷேப் பண்ணி ட்ரா பண்ணணும். அப்போ தான் ஷேப்ஸ் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த 2 வேல்யூ போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ம் ஹோல் ஸ்கேல் எடுத்து இங்கே வந்து ஒரு போட் ஷேப் மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும் இது வரைக்கும். அண்ட் கீழே இந்த ட்ராப் ஷேப்காக இந்த ஸ்கேலை இப்படி டர்ன் பண்ணி வச்சு ஸோ நம்மளோட ஷேப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ட்ராப் ஷேப் வந்துக்கும். உங்களால் ஃப்ரீ ஹேண்டில் வரைய முடிஞ்சிருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரைய வராதுன்னா இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் ஷேப் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். காயத்ரிக்கு அது ஈஸியா புரிஞ்சுக்கா. இதுலயே டிஃப்ரெண்டான நெக் போடுறாங்களா, அது எப்படிக்கா? அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.